அதே சமயத்துல எங்க அப்பாவே பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே எங்க அப்பாவே சொல்லுவாரு, டேப் உனக்கு அளக்க தெரியுமா, டேப் உனக்கு பிடிக்க தெரியுமா, அளவுகள் தெரியுமா, எப்படி சொல்லுவாக்கலாம் அப்படின்னு ஒரு கிண்டலா சொல்லுவாரு. ஆனா எங்க அப்பா வந்து கார் சீட் புஷ்பக் சேர் சீட்டு ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாரு. ஆனா வந்து எங்க அப்பா வந்து ஒரு சகலகலா வித்தகர். அவர் வந்து எந்த இடத்துல போய் எந்த விஷயத்த தொடராரோ அதே அவருக்கு தெரியுங்கிறது முழுமையா தெரியும். அவருக்கு நான் மகளா போறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையா நான் நினைக்கிற விஷயம். ஏன்னா எங்க அப்பாவோட அறிவு ஒரு ஈடு இல்லாத அறிவு, அவரோட இன்டெலிஜென்ட். ஆனா அந்த இன்டெலிஜென்ட் கிட்ட இருந்து இன்ன வரைக்கும் ஒரு பெருமையோ ஒரு பாராட்டம் வாங்கினது கிடையாது. இப்ப வரைக்குமே நீ வந்து ஒரு மக்கு தத்தி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் நான் அதுக்கு ஃபீல் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் அப்பா வந்து ஏதோ நான் ஒரு ட்ரெஸ் எங்க அண்ணன் குழந்தைகளுக்கு கொண்டு தைச்சு கொடுக்கும் போது அதுல ஏதோ குறை சொல்றது இல்லையா, இன்ன வரைக்கும் குறைதான் சொல்லுவாரு. மத்தவங்க கண் பார்வையில வாவ் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவரோட கண் பார்வையில நான் நல்லா தைக்காத மாதிரி. ஏன்னா ஒரு குருவா இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு குட்டுப்படம்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். அது மட்டும் இல்ல, எங்க சொந்தத்திலேயே பாத்தீங்கன்னா நெருங்கின உறவுகளே பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு படிப்பறிவுன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். நான் அது பெருமையாவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் சக்சஸ் ஆன ஸ்தானத்துல இருக்கிறவோ அது ஒரு பெருமையா சொல்லிக்கிறேன் நான். ஓகேங்களா? அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றது தூங்குறது ஏபாரது எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படிம்பாங்க. என் சிஸ்டர்கள்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறாங்க, சித்தி பொண்ணுகள்லாம் படிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் படிப்புல ஒரு உயரமான இடத்துல இருக்கிறங்காட்டி நான் எங்க வீட்டுல படிப்பறிவு இல்லாதங்காட்டி என்னை கொஞ்சம் ஒரு இழிவாகவும் ஏளனாந்தமா தான் நினைச்சு ஒரு டார்கெட் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து உண்மையா நான் வந்து யாருக்கிட்ட எங்க அம்மா வந்து எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. எங்க அம்மா அடிக்கொருக்க சொல்லுவாங்க, குப்பையை வந்து ஒதுக்கு 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 அது கோபுரமா மாறும் பாப்பா, நீ கவலைப்படாத, தண்ணி தாழ்வான இடத்துலதான் நிக்கும், உயரமான இடத்துல தண்ணி நிக்காது அப்படின்னு எங்க அம்மா வந்து நிறைய எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் இந்த அம்மா ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்ப பாத்தீங்கன்னா உண்மையா நான் குப்பை மாதிரி என்னை நினைச்ச சொந்தங்கள்லாம் என்னை ஒதுக்கி 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 வச்சு நான் வந்து இப்போ ஒரு உயரமான இடத்துல இருக்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயங்க சகோதரி. அது மாதிரி உங்க வீட்டுல வந்து உங்களை இப்படி பண்றாங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கலன்னு நீங்க அது உண்மைதான், அது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா இத்தனைக்கு நீங்க இவ்வளவு ஒரு வெறித்தனமா படிக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல குரு கிடைச்சிருந்தா நீங்களும் டெய்லர் ஆயிருப்பீங்க. அது உண்மைதான். எனக்கு வந்து உண்மையாலுமே நல்ல குரு இப்ப வரைக்குமே கிடைக்கல. எனக்கு நானே ஒரு செதுக்குல சில கல்கி ஒரு படைப்பு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, பெண்ணு வந்து தன்னைத்தானே ஒளி வச்சு இப்படி செதுக்குற மாதிரி கல்கி ஒரு படைப்பு இருக்கு. அந்த மாதிரிதான் என்னை வந்து நானே செதுக்கிக்கிட்டது. அது சொல்றதுக்கு நான் பெருமையா தான் இருந்திருக்கிறேன். இன்ன வரைக்கும் என்னை நம்புற 4 பேர் என்னை ரொம்ப நம்புவாங்க. அதுல